நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கரூரில் ஓடிக்கொண்டிருந்த ஓலா இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். கரூர் மாவட்டம் வெள்ளியணை கிராமத்தை சார்ந்தவர் தினேஷ். இவர் வேலாயுதம்பாளையத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேலாளராக இருந்து வருகிறார். இவர் பேட்டரியால் இயங்கக்கூடிய ஓலா இருசக்கர வாகனத்தை வாங்கி அலுவலகம் சென்று வந்துள்ளார். இன்று காலை வழக்கம்போல் வீட்டிலிருந்து புறப்பட்டு சேலம் பைபாஸ் சாலையில் திருக்காம்புலியூரில் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது இருசக்கர வாகனத்தில் பேட்டரி வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து புகை வந்துள்ளது. இதனை பார்த்த தினேஷ் இருசக்கர வாகனத்தை சாலையின் ஓரத்தில் நிறுத்திவிட்டு இறங்கிவிட்டு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் ஓலா இருசக்கர வாகனம் முழுவதுமாக எரிந்து நாசமாயின. தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இது தொடர்பாக கரூர் நகர காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எரிந்த ஓலா இருசக்கர வாகனத்தின் மதிப்பு 1,47,000 ரூபாய் என தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்.